نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரினுடைய 212வது தொடரான இன்று உலகில் மகத்தான மார்க்க பணியாற்றிய ஒப்பற்ற ஆளுமைகளை பற்றி பேசுகிற வரிசையில் 9ஆம் நூற்றாண்டினுடைய உலகை கவர்ந்த ஆளுமைகளில் ஒருவர் தலாயிலுல் ஹைராத் என்கிற அற்புதமான நபிகளாரின் ஸலவாத்து காவியத்தை இந்த நானிலத்திற்கு யாத்தளித்த பெருமைக்குரிய அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைய வேர்களும் விழுதுகளும். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் ஆன்மீக தடத்தில் முத்திரை பதித்த பெருமக்களில் ஷேகுல் காமில் என்கிற அடைமொழியை பெற்றவர்கள் அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா. ஆரிஃபு பில்லா என்று தஸவ்வுஃப் சூஃபிசத்தினுடைய பாதையில் கரை கண்டவர்கள் அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா. ஏராளமான கராமத்துகள் என்கிற அல்லாஹுவால் அவுலியாக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா. வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய குத்துபு என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா. அவர்களுடைய பெயர் முஹம்மது பின் சுலைமான் அல் ஹசனி அல் ஜஸூலி. அபு அப்துல்லா என்கிற பட்டப்பெயரோடு அழைக்கப்பட்ட இந்த முஹம்மது பின் சுலைமான் ஜஸூலி அவருடைய ஊர் பெயரோடு இணைக்கப்பட்டு சொல்லப்படுவார். இவர்களுடைய வம்ச வழி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருப்பேரர் ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே போய் முடிவதால் ஹசனி என்கிற சிறப்பு பெயரை பெற்றவர்கள் அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா. இமாம் ஜஸூலி என்றாலும் ஷேக் ஜஸூலி என்றாலும் எல்லாம் இவர்களைத்தான் குறிக்கும். சோஸ் ஜஸூலா என்கிற ஊரிலே இவர்கள் பிறந்து வளர்ந்த காரணத்தால் ஜஸூலா என்கிற ஊரை குறிக்கும் வண்ணம் ஜஸூலி என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இவர்களுடைய வம்ச வழி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் போய் முடிவதால் சந்தேகமே இல்லை, இவர்கள் அஹ்ல பைத்துகள் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பாக்கியத்திற்குரிய பரிசுத்த குடும்பத்தார்கள். மொராக்கிஷ் இவர்களுடைய பிறப்பிடம், இவர்கள் வாழ்ந்த நாடு. மொராக்கிஷில் புகழ்பெற்ற பெருமக்கள் 7 பேர். அந்த 7 பேரில் இவர்களும் ஒருவர். உலக புகழ் பெற்ற ஷிஃபா என்கிற அற்புதமான நூலை தந்த, பெருமானாரின் வரலாற்று காவியத்தை வடித்து தந்த அல்லாமா காதி இயாத் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் பிறந்து வாழ்ந்து மகத்தான பணியாற்றிய அதே இடத்தில் தான் இவர்களும். அந்த 7வரில் காதி இயாத் ரஹிமஹுல்லா இருக்கிறார்கள், அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லா அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அந்த பகுதியை சார்ந்தவர்கள். மக்ரிபி என்று சொல்லப்படுவது உண்டு. சொந்த ஊரில் குர்ஆனை மனனம் செய்து அடிப்படை கல்வியெல்லாம் முடித்துவிட்டு அன்றைய தினம் கல்வியின் கேந்திரமாக இருந்த ஃபாஸ் நகரத்திற்கு போகிறார்கள். ஃபாஸ் உலகத்தினுடைய கல்வியாளர்களின் கேந்திரமாய் திகழ்ந்த ஊர்.
ஒப்பற்ற உலமாக்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு வார்த்தளித்த ஊர் ஃபாஸ், மர்கசுல் இல்ம் என்று சொல்லுவார்கள். அங்கே போய் உசூலுல் ஃபிக்ஹ் படித்தார்கள். மாலிகி மதுஹபினுடைய சட்டக்கலைகளை எல்லாம் படித்து தேர்ந்த அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள். மதரசாவிலே ஆரம்ப காலத்தில் படிக்கும் போதிருந்தே சூஃபியாக இருந்தார்கள். அன்பானவர்களே, மதரசாவில் இவர்களுக்கு ஒரு அறை இருக்கும், சின்ன அறை. அந்த அறைக்குள் யாரையும் விடமாட்டார்கள். இவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். உள்ளே நுழைந்தவுடன் கதவை அடைத்துக் கொள்வார்கள். கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அந்த அறையில யாரையும் அனுமதிக்காததை பார்த்துவிட்டு, நிறைய காசு உள்ளே இருக்கிறது போல் இருக்கிறது, எப்படி வந்த காசு, இவருக்கு ஏது பணம் என்றெல்லாம் பலவாறாக புகார் கிளப்பி தந்தை காது வரை போய் அவர்களுடைய தந்தை ஜசூலாவிலே இருந்து இங்கே வந்தார்கள். ஃபாஸ் நகருக்கு வந்து மதரசாவிலே இருக்கிற மாணவனுடைய மகனுடைய அறையை உள்ளே போய் பார்த்தார்கள். ஒரே ஒரு குட்டி சுவர் இருக்கிறது. இந்த சுவரில் எழுதப்பட்டிருக்கிறது 3 வரி, அல் மௌத்து அல் மௌத்து அல் மௌத்து, மரணம் மரணம் மரணம். ஆக சிறுபிராயத்தில் அவர்களுடைய 10 பருவத்திலேயே, அரும்பு மீசை முளைக்க துவங்கிய காலத்திலேயே அவர்கள் மரண சிந்தனையும் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துவதையும் தன்னுடைய தக்வாவை வலுப்படுத்திக் கொள்வதிலேயும் இப்படியாகத்தான் அவர்களுடைய ஓதுகிற காலமெல்லாம் கடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஃபாஸிலே இல்மை முடித்துவிட்டு கிளம்பியவர்கள் உலகத்திலே மிக நீண்ட காலம் மார்க்க கல்விக்காக பிரயாணம் செய்த பெருமக்களில் இவர் அடங்குவார். 40 வருஷம் மக்கா, மதீனா, குதுஸ் என்கிற பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி உள்ள இந்த பகுதிகளில் மாத்திரம் வாழ்ந்த பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களிடத்திலேயும் அந்த பகுதிகளில் வாழ்ந்த ஆன்மீக பெருமக்களான ஆரிஃபின்களிடத்தில், சௌஃபியாக்களிடத்திலெல்லாம் பயிற்சி பெறுவதற்கு இவர்களுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டது. பல்லாண்டு காலங்கள். 40 வருஷம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக நீண்ட காலம். அந்த காலத்தை முடித்துவிட்டு தங்களுடைய மீண்டும் ஃபாஸ் நகருக்கு அவர்கள் ஓதிய ஊருக்கு அவர்கள் வந்தார்கள் என்றிருக்கிறது. அன்பானவர்களை, தரீகா என்கிற ஆன்மீக பாதைகளில் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றிய இந்த பெருமகனார் அவர்களுடைய ஷேகாக, ஞான குருவாக கருதப்பட்ட அபு அப்துல்லா முஹம்மது அம்முகாரி அவர்களிடம் ஞான தீட்சிதை பெற்று சூஃபித்துவ பாதையில் மூழ்கி போனவர்கள். யாரும் அவ்வளவு சீக்கிரமாக இழக்க முடியாத காலத்தை 40 வருஷம் ஓதுவதற்கு கழித்தது மட்டுமல்ல, நம்ப முடியாத செய்தி என்ன தெரியுமா? 14 வருஷம் ஹல்வத்தில் இருந்தார்கள். 14 வருஷம் தனிமை, எந்த மக்களோடும் உரையாடாமல், ஊர் உலகத்தோடு ஒட்டாமல், அல்லாஹுவை தேடி நான் தனிமையில் இருப்பதாக. பல பேருக்கு இதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் நிறைய சூஃபியாக்களும் வலிமார்களும் இப்படிப்பட்ட தனித்துவத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கானகங்களில், காடுகளில் சென்று கடுந்தவம் புரிந்து அல்லாஹுவை அடைந்த பெருமக்கள் உண்டு. 40 வருஷ காலம் மக்களோடு ஒட்டாமல் அல்லாஹுவை மாத்திரம் நினைத்து கொண்டு, கிதாபுகளை எழுதி கொண்டு, கிதாபுகளை பார்த்து கொண்டு 14 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான துறவரம் அது. 14 ஆண்டு காலங்கள் அவ்வாறு இருந்திருக்கிறார்கள் அல்லாமா ஜசூலி ரஹிமகுல்லா. எக்கச்சக்கமான பேர் இவருடைய கையிலே தௌபா செய்தார்கள். லட்சக்கணக்கான பேர் இவர் கையிலே இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள். அல்லாஹு அக்பர். 12,000 முரீதீன்கள் என்கிற சீடர்கள் இவர்களுக்கு இருந்தார்கள். 12,000 பேர். உலகத்தில் ஞானத்தை அல்லாஹ் சில பெருமக்களை வைத்து உலகத்திற்கு சேர்ப்பான். அதில் இவர்களும் ஒன்று. 12,000 பேரில் மிகப்பெரிய பிரபலமான சூஃபியாக அன்றைக்கு அறியப்பட்ட அஹ்மது ஜர்ரூக் ரஹிமகுல்லா அவர்களெல்லாம் இதிலே அடங்குவார்கள். அஹ்மத் இப்னு அம்ருல் ஹாரிஸில் மிக்யாசி அவர்களும் இதிலே அடங்குவார்கள். அஹ்மத் இப்னு உமருல் ஹாரிஸில் மிக்னாசி இவர்களெல்லாம் இவர்களுடைய ஞான தீட்சிதை பெற்ற மாணவர்கள். அபு அப்துல்லா அஸ்ஸகீர் அஸ்ஸுஹைலி ரஹிமகுல்லா போன்றவர்கள் அடங்குவார்கள். வரிசையாய் பெயரை நீட்டிக்கொண்டே செல்ல வேண்டியதில்லை. இவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர் என்று விளங்குவதற்கு இதுவெல்லாம் போதும். அன்பானவர்களை, தரீகத்தே ஷாதிலியா
மிகச்சிறந்த ஆன்மீக பாதைகளில் நாம் இன்றைக்கு பேசுகிற காதிரியா, சிஷ்டியா, ஷாதிலியா, இந்த தரீகாக்களில் ஷாதிலியா மிக முக்கியமான அவுராதுகளால் உலகத்தில் மனிதர்களை பெருமைப்படுத்திய இறைநேசர்களை உருவாக்கிய ஒரு தரீகா. அந்த தரீகாவை புதுப்பித்தவர் என்று இவர்களை சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட தரீகா ஷாதிலியாவின் வேகம் உலகத்தில் குறைந்திருந்த காலத்தில் அல்லாமா ஜசூலி அதை மீண்டும் உயிர்ப்பித்தவர்கள் என்று எழுதுகிறார்கள். அல் அவுலியா பில் மக்ரிப் அப்படின்னு ஒரு கிதாபு அல்லாமா முஹம்மது ஜம்பூபி அவர்கள் எழுதிய கிதாபு. அதிலே இந்த செய்திகள் ஷாதிலியா தரீகாவை இவர்கள் மூலமாக அல்லாஹ் எப்படியெல்லாம் உயிர்ப்பித்தான் என்பதை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. சூஃபியாக்களினுடைய வரலாற்றை எழுதக்கூடிய நிறைய பேர் மொத்தமாக சூஃபிகளினுடைய தாயிஃபத்துகளை, பிரிவுகளை 3 காலத்திற்குள்ளே அடக்குவார்கள். அதாவது அந்த மக்ரிபி மேற்கு பகுதியில் வாழ்ந்த அவுலியாக்களில் ஒட்டுமொத்தமாக இப்படி காலத்தை பிரிக்கலாம். ஜுனைதுல் பக்தாதி ரஹிமகுல்லா அவர்களிலே தொடங்கி இமாம் ஷாதிலி ரஹிமகுல்லா வரைக்கும் ஒரு செக்ஷன், ஒரு கேட்டகரி, அது ஒரு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் ஷாதிலி ரஹிமகுல்லாவிலே தொடங்கி அல்லாமா ஜசூலி, இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற ஜசூலி ரஹிமகுல்லா வரைக்கும் 2வது. 3வது ஜசூலிக்கு பின்னாலே ஷாதிலியா தரீகாவை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்த பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் அதில் அடங்குவார்கள் என்பது சூஃபியாக்களை பற்றி பிரித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. வாருங்கள் முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். எதனால் அல்லாமா ஜசூலியை பற்றி பெருமையாக பேச வேண்டும்? இந்த உலகத்திற்கு அவர்கள் எழுதி கொடுத்த அற்புதமான ஒரு சலவாத்து காவியம் தலாயிலுல் ஹைராத். இன்னைக்கு அநேகமா இந்த கிதாபு இல்லாத ஊர் இல்லை, இல்லாத மதரசாக்கள் இல்லை, என் பல்வேறு மேற்கு நாடுகள் உட்பட இல்லாத பள்ளிவாசல்கள் இல்லை. தலாயிலுல் ஹைராத். அல்லாஹ் சில கிதாபுகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கொடுத்து விடுவான். அந்த உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற ஏறத்தாழ குர்ஆனுக்கும் ஹதீஸ் கிதாபுகளுக்கும் அப்பால் தலாயிலுல் ஹைராத் மிகச்சிறந்த இடத்தை வகிக்கிறது. முழு பெயர் தலாயிலுல் ஹைராத் வ மஷாரிகுல் அன்வார் ஃபி திக்ரி ஸலாத்தி அலல் முக்தார். நபிகளார் மீது ஸலவாத்து காவியம் இந்த தலாயிலுல் ஹைராத். எல்லாரும் ஓதுவதற்கு ஏற்ப பல்வேறு வகைகளாக அது பிரிக்கப்பட்டு உலகத்தில் இன்றளவும் லட்சக்கணக்கில் எல்லாம் அல்ல, கோடிக்கணக்கான பேரின் கையில் அன்றாடமோ வாரத்தில் ஒரு முறையோ மாதமோ கணக்கு வைத்து ஓதப்படுகிற அற்புதமான கிதாப். எந்த அளவிற்கு எழுதுகிறார்கள்? சலவாத்தின் உலகத்தில் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி இந்த கிதாப் என்று எழுதுகிறார்கள். அகுலுல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்ற கிழக்கு நாடு மேற்கு நாடு பாரபட்சம் இல்லாமல் உலகத்திலே உள்ளவர்களால் தொடர்ந்து நிரந்தரமாய் ஓதப்படக்கூடிய சலவாத்து காவியம் தலாயிலுல் ஹைராத் என்பது. தலாயிலுல் ஹைராத்தை உலகத்திற்கு தந்ததால் நாம் அந்த கிதாபை பற்றியும் பார்க்க வேண்டும். முதல்ல தலாயிலுல் ஹைராத்தை இவங்க ஏன் தொகுத்தாங்க? பெயர் காரணம், அதை தொகுத்த காரணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு நாள் ஷேக் ஜசூலி ரஹிமகுல்லா அவர்கள் தொழுகைக்காக வேண்டி, ஒது செய்வதற்காக வேண்டி வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிணறுக்கு போகிறார்கள். அல்லாமா ஷேக் யூசுஃப் நபஹானி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ கராமாத்தில் அவுலியா, இறைநேசர்களின் கராமத்துகளின் தொகுப்பு என்கிற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். நிறைய வரலாற்று நூல்களில் வந்திருக்கிறது, அவர்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்னன்னா, அவர்களே சொல்லுகிறார்கள், யாரு? ஜசூலி, நான் தொழுக நேரமாச்சு, வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல போய் ஒது செய்ய போனேன். கிணத்துல இருந்து தண்ணி சீந்தி எடுத்து வாளியில இறைச்சி தான் ஒது செய்யணும். ஆனா இறைப்பதற்கு தேவையான கயிறும் இல்லை, வாளியும் இல்லை. நான் கிணற்றுக்கு பக்கத்தில் செய்வதறியாமல் நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு உயரமான இடத்துல ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்தாள். அவள் ஆடு மேய்க்கிற சிறுமி, பருவ பெண் அல்ல, சின்ன புள்ள. ஒரு சிறுமி பார்த்தாள். பார்த்துட்டு பக்கத்துல வந்து இந்த உயரமான இடத்தில் நின்று கொண்டேன். அந்த பொண்ணு கேட்டுச்சு, சிறுமி கேட்டுச்சு, நீங்க யாரு? இவர் அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார், நான் இமாம் ஜசூலி.
உடனே அந்த பெண் கேட்கிறது, ஓ, இந்த ஊர் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆலிம் என்று, கல்வியாளர் என்று, அறிவுஜீவி என்று புகழுகிறார்களே, அப்படிப்பட்ட ஜசூலியா? இறைப்பதற்கு வாளியும் இல்லாமல் கயிறும் இல்லாமல் இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் செய்வதறியாது திகைத்து நிற்கிற அந்த ஜசூலியா நீங்கள் என்று சொன்னபோது இவர் ஆம் என்றார். நான் தண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி கிணத்துக்கு பக்கத்துல வந்து வாயில இருந்து ஒரு துப்பு மட்டும் துப்புச்சு கிணத்துல. கிணற்று தண்ணீர் கொப்பளித்து மேலே வந்தது. அதாவது கையை வச்சா ஹவுஸ் தண்ணியில நாம் எப்படி உதவு செய்வோம், தொட்டி நிறைய தண்ணி, அந்த மாதிரி கிணத்துக்கு மேலே வரையும் தண்ணி வந்தது. வாளி இல்லை, கயிறு இல்லை, யாரும் இறைக்கவில்லை. ஆடு மேய்க்கிற ஒரு சிறுமியின் எச்சில். கிட்டத்தட்ட திகைத்து போய் அப்படியே வழிந்தோடக்கூடிய அளவுக்கு தண்ணி வருகிறது. உதுவை செய்து முடித்து விட்டு அந்த பொண்ணுகிட்ட சாதாரணமாக கேட்கக்கூடாது, அதனால தெளிவாக கேட்டாங்க ஜசூலி, அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கேட்கிறேன், அக்ஸம்து பில்லாஹி அலைக் பிமனில்தி ஹாதிஹில் மர்த்தபா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல், உனக்கு இவ்வளவு பெரிய உயரிய அந்தஸ்து, ஒரு எச்சிலை துப்பினால் கிணற்று நீர் பொங்கிக் கொண்டு மேல் வரும் வண்ணம் இந்த அந்தஸ்து எப்படி கிடைத்தது? இந்த பொண்ணு சிறுமி ரொம்ப தெளிவா பதில் சொன்னது, பிகத்ரதி ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மன் கான இதா மஷா ஃபில் பிர்ரில் அக்ஃபரி தஅல்லகத்தில் வஹூஷு பி அத்யாலிஹி. நான் அந்த நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவேன். எந்த நபி தெரியுமா? காட்டுக்குள்ளே நடந்து போனாலும் மிருகங்கள் எல்லாம் வாளை ஆட்டி கொண்டு வருமே அந்த நபி, கானகத்து விலங்குகளெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குமே அந்த நபியினுடைய பெயரில் தொடர்ந்து ஸலவாத்து சொல்லி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த சிறுமி மறைந்து விட்டதற்கு பின்னால் அல்லாமா ஜசூலி தொழுதுவிட்டு ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுகிறார். அல்லாஹுவிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறார். அல்லாஹுவின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹுவினுடைய ஸலவாத்துகள் நிரம்பி வழியும் ஒரு கிதாபை நான் அல்லாஹுவுக்காக எத்தனை ஆண்டுகளானாலும் பரவாயில்லை கோர்வை செய்வேன் என்று இறைவனிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் விளைவால் இந்த உலகத்திற்கு கிடைத்ததுதான் தலாயிலுல் ஹைராத் என்கிற அற்புதமான காவியம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அதை அளித்து தந்தான். தலாயிலுல் ஹைராத் நூலை உலகத்திலே இருக்கக்கூடிய கிதாபுகளிலிருந்தெல்லாம் ஸலவாத்துகளை வடித்தெடுத்து அதை தொகுத்த கிதாபு, அதுதான் தலாயிலுல் ஹைராத். அதுக்கு ஒரு முன்னுரையை போன்று எழுதியிருக்கிறார்கள். எடுத்த உடனே அதை ஓதுவது எப்படி என்ற முறை இருக்கும். அதை அடுத்து அல்லாஹுவின் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற திருநாமம் இருக்கும். அதை அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் இருக்கும் அந்த கிதாபுல. எல்லா பக்கம் கிடைக்கும், நீங்க கையில எடுத்து பார்த்துக்கலாம். பேச கேட்டுட்டு இருக்கிறப்பவே 200க்கும் மேற்பட்ட பெருமானாருடைய பெயர்களை அதிலே, அதுவும் அத்தனை ஹதீஸ் கிதாபுகள்ல சஹாபாக்களால், தாபியன்களால், தபஅ தாபியன்களால், அவுலியாக்களால், நல்லோர்களால் வாயிலிருந்து மொழியப்பட்ட பெருமானாருடைய பெயர்கள் 200க்கும் மேல். அதையெல்லாம் ஆரம்பத்தில் தொகுத்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு செய்தி தெரியுமா? அல்லாஹுவிடத்தில் இவ்வளவு தூரம் இந்த நூல் அங்கீகாரம் பெற்றதற்கு இப்படியும் ஒரு காரணம் உண்டு. அவர்கள் காலமெல்லாம் ஹல்வத் என்கிற தனிமையில இருக்கிற போதுதான், மக்களை விட்டு ஒதுங்கி ஒரு வனவாசத்தில் ஒரு துறவரத்தில் வித்தியாசமாய் தனித்திருந்த போதுதான் இந்த கித்தாபை அவர்கள் கோர்வை செய்தார்கள். கோர்வை செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் 7 தடவை அவர்களே அந்த ஸலவாத்துகளை ஓதினார்கள். முழுக்க அந்த ஸலவாத்தோடு அவர்களின் நாட்கள் நகர்ந்தது. ரசூலுல்லாஹுவின் பேரில் மகத்தான ஸலவாத்தை எழுதிவிட்ட ஒரு மன திருப்தியோடு மதீனத்து மண்ணில் வந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்காக வருகிறார்கள். மஸ்ஜிது நபவிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவை ஜியாரத்து செய்ய நின்று கொண்டு இந்த ஸலவாத்தை எல்லாம் ஓதிவிட்டு கூப்பிட்டு சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ஸைனல் அம்பியா வயா ஸைனல் முர்சலீன். நபிமார்களின் அலங்காரமே, ரசூல்மார்களின் அலங்காரமே என்று பெருமானாரை இந்த ஸலவாத்தை எழுதியதற்கு பிறகு வந்து சலாம் சொன்ன போது
ஜசூலி சொல்லுகிறார்கள், எனக்கு ரவுதாவிலே இருந்து பதில் கேட்டது. فَسَمِعَ مِنَ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ رَدًّا عَلَيْهِ عَلَيْكَ السَّلَامُ يَا زَيْنَ الصَّالِحِينَ. சாலிஹின்களின் அலங்காரமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. நபிமார்களின் அலங்காரமே என்று இவர் கூப்பிட்டு சலாம் சொன்னதற்கு எம்பெருமானாரிடமிருந்து யா ஜைன சாலிஹீன் என்று பதில் வந்திருக்கிறது. அத்தனை ஹதீஸுகள்ல வந்திருக்கிற செலவாத் நாம தேடி பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். எல்லா ஹதீஸ் நூல்கள்லையும் என்னென்ன வந்திருக்கோ அத்தனை செலவாத்தையும் எடுத்து எழுதியிருக்காங்க. சஹாபாக்கள் வாயில என்னென்ன செலவாத்தெல்லாம் ஓதுனாங்களோ அதை பூரா எழுதியிருக்காங்க. தாபீன்கள் வாயிலிருந்து என்னென்ன செலவாத்தெல்லாம் வந்துச்சோ அதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலவாத்துல் ஆரிஃபீன் வலிமார்கள் எல்லாம் ஓதிய செலவாத் என்னவோ எல்லாம் எழுதியிருக்காங்க. ஏறத்தாழ இந்த உலகத்தில் மில்லியன் கணக்கில் பதிப்புகள் போடப்பட்டு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களின் கைகளில் இருக்கக்கூடிய கிதாபு தலாயிலுல் ஹைராத் என்கிற கிதாபு தான். அல்லாஹு தஆலா இவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவன் ஆட்சிக்கு என்ன பண்றானோ இல்லையோ தலாயிலுல் ஹைராத்தை இலவசமாக அச்சிட்டு ஊர் உலகத்திற்கு வழங்குவார்கள். நாடு முழுவதும் அப்படி தலாயிலுல் ஹைராத் எல்லாருடைய கைகளிலும் இருந்தது என்று சொல்லலாம். 8 பார்ட் இருக்கு உள்ள. 8 பார்ட் 7 பார்ட்டாகவும் அது செய்ய முடியும். 8 பார்ட் அல்லது 7 பார்ட். ஓதுற முறை அதுக்குள்ள இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் முதல்ல 3 தடவை, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி 3ஆம் கலிமா 3 தடவை, சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ் 3 தடவை, குல் அஊது பிர்பில் ஃபலக், குல் அஊது பிர்பின் நாஸ், அதுக்கு பிறகு அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதுக்கு பிறகு அஸ்மாஉன் நபி ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள், அதுக்கப்புறம் ஸலவாத் ஆரம்பிக்கும். ஓதுற முறையை சில பேர் ஷாதுலியா தரீகாவை சார்ந்தவர்கள் அந்த முறையை இப்படி கூறுகிறார்கள். அதுல பல்வேறு கருத்து இருக்கிறது. இது அதிகமாக சொல்லப்படுவது என்னன்னா, திங்கட்கிழமை மக்ரிப்ல தொடங்கணும் ஒரு நாள். அதுல ஒரு பார்ட் இருக்கு, திங்கட்கிழமை ஓத வேண்டியது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இப்படியே மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை காலை மக்ரிப்ல சுபுவில முடிக்க வேண்டும். திங்கட்கிழமைக்கென்று இருக்கக்கூடிய பரக்கத்துகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த முறையை அப்படி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திங்கட்கிழமை துவங்கி திங்கட்கிழமை முடியும் வண்ணம் அது பல்வேறு பார்ட்டுகளாக அந்த செலவாத்துகள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு மகத்துவத்தை அந்த செலவாத்திற்கு வைத்தான். எல்லாமே சில பேர் பல்வேறு நாடுகளில், குறிப்பாக மொராக்காவில் எல்லாம் டெய்லி ஓதுறவங்க இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு முறை ஓதுறவங்க இருக்காங்க. நல்ல வார்த்தையில சொல்லணும்னா, இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான அவுலியாக்கள் ஓதிய கிதாபு தலாயிலுல் ஹைராத். நீண்ட நெடுங்காலம் எந்த அளவிற்கு என்றால், அனுபவபூர்வமாக சில வலிமார்கள் வீடுகளில் பரக்கத்து வேண்டுமா, வீடுகளில் ஆஃபியத்து வேண்டுமா, நீங்கள் ஆரோக்கியம் வேண்டுமானால், அபிவிருத்தி வேண்டுமானால் தலாயிலுல் ஹைராத்தை வீடுகளிலே ஓதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எல்லாத்துலேயும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கிதாப். அல்லாஹ் அக்பர். சஹீஹுல் புகாரிக்கு நிறைய பேர் விரிவுரை எழுதியிருப்பார்கள். இர்ஷாது சாரின்னு சொல்லி ஒரு விரிவுரை. இர்ஷாது சாரி சரகு சஹீஹுல் புகாரி எழுதியவங்க அல்லாமா அஹ்மதுல் கஸ்தல்லானி ரஹிமஹுல்லாஹ். அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. அவங்களுடைய வரலாறு எழுதுறாங்க, கொஞ்சம் கவனிங்கள. நான் ஹஜ்ஜுக்கு போகும்போது மஸ்ஜிது நபவிக்குள்ள போய் பூந்தேன். மஸ்ஜிது நபவியில பள்ளிவாசல்ல குரான்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல நான் உள்ள போய் பார்த்தா, மா வஜத்து கிதாபன் ஃபில் மஸ்ஜிது நபவியி இல்லல் முஸ்ஹஃப் வ தலாயிலுல் ஹைராத். ஒட்டுமொத்தமா மஸ்ஜிது நபவியில குர்ஆன் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் தலாயிலுல் ஹைராத் இருக்கு, வேற எந்த கிதாபும் இல்லை. சஹீஹுல் புகாரி உட்பட எந்த நூலும் மஸ்ஜிது நபவியில இல்லை. வைக்கிறதே அங்க ஓதுறதுக்கு, ஹஜ்ஜுக்கு வர்றவங்க, உம்ராவுக்கு வர்றவங்க எடுத்து ஓதுறதுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, முஸ்ஹஃப் இருக்கும், குர்ஆன் இருக்கும், அதுக்கப்புறம் தலாயிலுல் ஹைராத் இருக்கும். அதனால்தான் இதை ஓதி அனுபவப்பட்டு இந்த உலகத்தில் மெஞ்ஞான இன்பங்களை அனுபவித்த பெருமக்கள் சொல்லுகிறார்கள், எல்லா வீட்டிலும் தலாயிலுல் ஹைராத் இருக்க வேண்டும். நான் முன்னாலே சொன்ன கராமத்துல் அவுலியாவுடைய கிதாபிலும் சரி, அல் அவுலியாவு பில் மக்ரிப் அப்படின்னு சொல்ற அந்த கிதாபிலும் சரி எழுதி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல பிரிண்ட் எல்லாம் இல்லை. பிரிண்ட்லாம் இன்னைக்கு தானே, அச்சே இல்லையே, வெறும் கையில தானே. உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட நூல்களில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக கையில எழுதினது தலாயிலுல் ஹைராத் மட்டும்தான். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் கைகளிலே எழுதியிருக்கிறார்கள்.
பிரிண்ட் வந்த பிறகு வேறு. இன்னைக்கு நமக்கு பிரிண்டா கிதாபு கிடைக்குது. ஏன் இணையதளத்துல கூட நீங்க தலாயிலுல் கைராத் அடிச்சா ஃபுல்லா வரும், ஓதுற முறையோடு வரும். ஆனால் அந்த கிதாபினுடைய அகமியங்கள் குறித்து நாம் நிறைய தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான கிதாப். அல்லாமா ஷேக் அபு நயீம் அப்படின்னு ஒரு பெரியவங்க, இறைநேசர்கள்ல உள்ளவங்க. அவங்களுடைய குருநாதர் தான் அஹ்மது ஹாரூன். அவங்க மனைவி கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு பைரோத்தில் இருக்கிற அல் ஜாமியத்துல் அம்ரீக்கியா, இது நடைமுறை செய்தி இருந்தாலும் தலாயிலுல் கைராத்தை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பைரோத்தில் உள்ள ஜாமியா அமெரிக்காவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி பார்த்து அவங்கெல்லாம் கையை விரிச்சதுக்கு அப்புறம் தங்களுடைய கணவர் ஷேக் அஹ்மது ஹாரூன்ட்டு அந்த மனைவி கேட்குறாங்க, உங்கள்கிட்ட வந்து தானேங்க எல்லாம் துவா வாங்கிட்டு போகிறாங்க, ஊர் உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அதனால சரியாக போகுது, உங்கள் மனைவி எனக்கு நீங்கள் ஆஸ்பத்திரியில் காட்டுறீங்க இன்னும் சரியாகலையே. இல்லை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத் ஓதி கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தின் பரக்கத்தால் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அக்ஸிரி அஸ்ஸலாத் அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தொடர்ந்து ஸலவாத் ஓதுன்னாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஸலவாத் ஓதுறதுன்னு தெரியல. தலாயிலுல் கைராத் எடுத்து ஓதுச்சு. யாரு? ஷேக் அஹ்மது ஹாரூன் அவங்களுடைய மனைவி. இதை நமக்கு அறிவிக்கிறவங்க ஷேக் அபு நயீம் ரஹிமஹுல்லாஹ். எடுத்து அந்த மனைவி தலாயிலுல் கைராத்து பூரா ஓதி முழுமையா நோய் காணாமல் போச்சு. மீண்டும் பைரோத்தில் இருக்கிற ஜாமியா அமெரிக்காவுக்கு போனா டெஸ்ட் பண்ணிட்டு எந்த வியாதியும் இல்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எப்படி உங்களுக்கு நல்லா போச்சுன்னு கேட்க, தலாயிலுல் கைராத்து ஓதி நல்லா போச்சுன்னு இந்த அம்மா சொல்ல, நசாராக்களை சார்ந்த முஸ்லிம் அல்லாத 6 மருத்துவர்கள் இந்த ஒரு பெண்ணினுடைய தலாயிலுல் கைராத்தை வைத்து அவர்கள் 6 பேர் முஸ்லிமாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் தலாயிலுல் கைராத் இந்த உலகத்தில் நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காவியத்தை தந்தவர்கள் தான் அல்லாமா ஜஸூலி. மற்றபடி உலகளாவிய முறையில் ஒரு கிதாபுங்கிறப்ப அதுக்கு எதிர்ப்பு இல்லாமையா இருக்கும். புகாரியவே குறை சொன்னவங்கலாம் இருக்காங்க. யஹ்யா உலுமுத்தீனை தீ வச்சு எரிச்சவங்கலாம் இருக்கிறாங்க கசாலி இமாமுடைய கிதாபை. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து ஜஸூலியுடைய தலாயிலுல் கைராத்துக்கும் எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. சில வஹாபிய அறிஞர்கள் சில பேர் இதுக்குன்னு சொல்லி தனியாக கிதாபெல்லாம் எழுதினாங்க. அல்ஃபாபுல் மூதிஹாத் லி அஹ்தாஇ தலாயிலுல் கைராத், தலாயிலுல் கைராத்தில் உள்ள தப்புக்கள்னு சொல்லியே கிதாபு. என்னப்பா தப்பு கண்டுபிடிச்சேன்னா, வகாபிகளுக்கு பிடிக்காத செய்தி இருக்கு. பொதுவாக அதிகமாக ஸலவாத்து ஓதுறதே முதல்ல வகாபிகளுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரசூலுல்லா மேல வசீலா தேடுறாரு. ரசூலுல்லாவை வச்சு நாயகத்தின் பொருட்டால் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த உலகத்துல நாயகத்தின் பொருட்டால் துவா செய்யாம வேற என்ன செய்வோம்? வசீலாவை ஏற்க மறுக்கிற கடுத்த வகாபிகள் அவங்க மட்டும்தான். இதுல அந்த எழுதுற ஆளு அந்த கிதாபுல அவர் இப்படியே எழுதுறார். ஏராளமான பிதஅத்துகளை எல்லாம் இவர் எழுதி வைத்திருக்கிறார். முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் அல் மக்ராவி அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் என்ன சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு காலத்துல மழை வரலன்னு ஒன்று போய் காபால நின்றுட்டு உமர் ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு பேரை சொல்லி அப்பாஸினுடைய பொருட்டால மழை வரணும்னு கேட்டாங்க. மழை வந்துச்சு. அப்பாஸினுடைய பொருட்டால தானே மழை வந்துச்சு. அப்ப கேட்கிறப்போ உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பொருட்டாளன்னு கேட்டாங்களா? கேட்கல. இல்ல, இவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வஹாபிகள் இந்த நூலோடு யுத்தம் நடத்துவதற்காக நிறைய பண்ணாங்க. இவங்க எழுதின கிதாபுகள்ல ஒண்ணுதான் வகஃபாத்துன் மஅல் கிதாப் அல் முசம்மா பி தலாயிலுல் கைராத். தலாயிலுல் கைராத் என்ற பெயருள்ள கிதாபுகளின் மீது சில சிந்தனைகள் என்ற பெயருள்ள கிதாபுன்னு இவங்க வழியிறப்பவே தெரியுது இவங்க எதிர்ப்பான ஆளு. பிரபலமான ஒரு கிதாபை இந்த மாதிரி வார்த்தையிலேயே எழுதுவாங்க. என்னன்னா, லைஃபான ஹதீஸுகள், பலவீனமான ஹதீஸுகளை எல்லாம் அவர் அதுல வந்து கொண்டு வர்றாருன்னு. அமல் செய்வதற்கு லைஃப் போதும். லைஃப் என்பது ஹதீஸே அல்லாததல்ல. லைஃபில் எத்தனையோ வகை இருக்கிறது. குருட்டுத்தனமாக இந்த உலகத்தில் வஹாபிகள் இந்த உம்மத்தை கெடுத்து வைத்திருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? லைஃப்னா எடுத்துக்க கூடாது. அல்லாஹுவின் மீதானையாக அமல் செய்வதற்கு லைஃப்கள் கண்டிப்பாய் வேண்டும், கண்டிப்பாய் வேண்டும். அந்த அடிப்படையில் சில பேரெல்லாம் தூண்டி விட்டு தலாயிலுல் கைராத்தையும் எரித்தார்கள்.
இமாம் கஸாலியுடைய இஹ்யா உலூமுத்தீனை எரித்ததை போல் சூஃபித்துவத்தினுடைய எந்த கோணத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிதாபுகளை எரிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட காவியமான தலாயிலுல் ஹைராத்தை கொடுத்த அல்லாமா ஜஸூலி ரஹிமகுல்லா, எல்லாத்துக்கும் பொறாமப்படுறதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இவங்க போற ஊர்ல எல்லாம் மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுறாங்க. கிராமத்துக்குள்ள போனா கிராமத்தில் உள்ள எல்லாரும் முன்னாடி உட்காந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மாநிலத்தை சார்ந்த ஆளுநர் ஒருவனுக்கு பொறாமை ஏற்பட்டுச்சு. இது என்ன ஒரு ஆளு, இவர் என்னமோ ஆன்மீகம் அது இதுங்கிறாரு, அவரை சுற்றி இத்தனை கூடுது. அது தன்னுடைய சீடர்கள்ட்ட அவர் ஜிஹாதை பற்றி பேசுறாரு, நீதி நேர்மைக்காக போராடணுங்கிறாரு, சத்தியத்தை எடுத்து சொல்லணுங்கிறாரு. போற போக்கு பார்த்தா நமக்கு எதிராகவே இவர் திரும்பிடுவாரு. அவரை அழிப்பதற்கு முடிவு செய்து ஆட்கள் தேடினான். உணவிலே விஷம் கொடுப்பது யார் என்று தேடி கடைசியில ஆளை பிடித்து எல்லாம் பிளான் பண்ணி உணவிலே விஷம் கொடுக்கப்பட்டு, நான் சொல்ல வர்றது, ஷஹீதாக வஃபாத் ஆகிறார்கள் அல்லாமா ஜஸூலி ரஹிமகுல்லா. அதே மாதிரி இரவு சாப்பிட்ட உணவு விஷம் உடம்புக்குள் ஏறி ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்ற அல்லாமா ஜஸூலி தக்பீர் கட்டுகிறார்கள். முதல் ரக்காயத்து முடிந்தது. இரண்டாவது ரக்காயத்து தொழுகையில் சஜிதாவிலே இருக்கிற போது ரூஹு பெறுகிறது. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் தலாயிலுல் ஹைராத் போன்ற ஆயிரம் சலவாத்துகளை தனிமையிலே அமர்ந்து தன் கைகளால் எழுதி கொடுத்த புனிதத்தை என்னவென்று சொல்லுவது? அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட மௌத்து பாருங்கள். ஃபஜ்ரு தொழுகையில் இரண்டாவது ரக்காயத்தில் சஜிதாவிலே வைத்து அவர்களுடைய ரூஹு பெறுகிறது. அல்லாஹ் அவர்களை அழைத்து கொள்ளுகிறார். அல்லாமா ஜஸூலி ரஹிமகுல்லா நாமெல்லாம் நினைப்பது போல் சர்வ சாதாரணமாக கடந்துவிட்டு செல்லுகிற ஒரு வரலாறு அல்ல. அவர்கள் வஃபாத்திற்கு பின்னால் இப்படி ஒரு சதித்திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த சதிகளை எல்லாம் தாண்டி அவர்களின் புகழை அல்லாஹ் இன்றைக்கு வரை நிலைக்க செய்து விட்டார். ரபியுல் அவ்வல் பிறை 16 ஹிஜ்ரி 870 அவர்கள் விஷம் வைக்கப்பட்டவர்களாக அஃப்கால் என்ற இடத்துல விஷம் வைக்கப்பட்டவர்களாக அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகும்போது மட்டும் அவர்களோடு இருந்த முரீதீன்கள் சீடர்களின் எண்ணிக்கை 12,665 பேர். ஷாதிலியா தரீகாவின் வரலாற்றையும் புகழையும் பேசுகிற நூல்களில் எல்லாம் அல்லாமா ஜஸூலியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும், இவங்களுக்கெல்லாம் பேர் அல் ஜஸூலியான் பேர். ஷாதிலியாவில் அல் ஜஸூலியா அப்படின்னு பேர். இதுல என்னன்னா, இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை தெரிந்த பல லட்சக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தினந்தோறும் அவர்கள் தலாயிலுல் ஹைராத் ஓதாமல் இரவு படுக்கைக்கு செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை அல்லாஹு தஆலா இவர்களுக்கு வைத்தான். எந்த அளவுக்கு ஆச்சு தெரியுமா? வரலாற்றில் ஒரு செய்தி, அம்ர் இப்னு சுலைமான் அஸ்-சய்யாஃப். சய்யாஃப்னாவே வாள் எடுத்துட்டு போர் செய்கிறவர்னு அர்த்தம். ஒரு இஸ்லாமிய அரசர், இவர்களுடைய மாண்பு தெரிந்தவர், ஜஸூலியின் கபரையிலிருந்து அவங்க உடம்புல இருந்து ஒரு இறைச்சி துண்டை மட்டும் வெட்டி எடுத்து, முதல்ல இதெல்லாம் சரியான்றதல்ல, ஒரு இறைச்சி துண்டை வெட்டி எடுத்து ஒரு சின்ன பெட்டியில போட்டு, அந்த இறைச்சி துண்டு காலமெல்லாம் கெடவில்லை, அப்படியே வச்சுட்டு அந்த பெட்டியை எல்லா மரியாதையோட வச்சிருப்பார். எங்க போர் நடந்தாலும் போர் மைதானத்துக்கு போய் முன்னாடிய பொட்டியை வச்சுட்டு போர் செய்வார். வாழும் காலமெல்லாம் அந்த தாபூத்து அங்க இருந்த காலமெல்லாம் இவர் தான் ஜெயித்தார். அம்ர் இப்னு சுலைமான் அஸ்-சய்யாஃப். எப்படி பனூ இஸ்ரவேலர்கள் போர் செய்யும் போது மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய பெட்டியை, மூசாவினுடைய கைத்தடி, அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய செருப்பு, ரோமம் இதெல்லாம் இருந்த பெட்டியை வச்சுட்டு தான் பனூ இஸ்ரவேலர்கள் போர் செய்வாங்களாம். செய்யும் போரெல்லாம் வெற்றி. அந்த மாதிரி இவர்களுடைய ஒரு இறைச்சி துண்டை வெட்டி எடுத்து வைத்து கொண்டுதான் போர்க்களத்தில் எல்லாம் ஜெயித்திருக்கிறார்கள் அம்ர் இப்னு சுலைமான் அஸ்-சய்யாஃப். அல்லாஹு தஆலா வரலாற்றின் வழிநெடுக மங்கா புகழை வைத்தவன். அதிர்ச்சியாக மட்டுமல்ல, ரோமங்கள் சிலிர்க்கிறது அல்லாமா ஜஸூலியை நினைத்தால். 870 வஃபாத்தானதுக்கு அப்புறம் இவங்க வஃபாத் ஆகி இருக்கிறப்போ இவங்களுடைய சோர்ஸில் அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய மொராக்கோவுக்கு மராகஷ்க்கு இவங்களுடைய சடலத்தை கொண்டு போகணும்னு அங்குள்ள அரசர் முடிவு செய்கிறார்.
உலமாக்கள்கிட்ட எல்லாம் ஆலோசனை பிடிவாதமா இருக்காரு. சடலத்தை தோண்டி எடுத்துக்கொண்டு மராகேஷ்ல சொந்த ஊர்ல அடக்கம் பண்ணணும். 77 வருஷத்திற்கு பின்னால் கபரு தோண்டப்படுகிறது. தலாயிலுல் ஹைராத்தை எழுதிய அல்லாமா ஜசூலியின் மறுபக்கம் அது அல்லாஹ் ரசூலோடு ஒட்டிய பக்கம். அதை பார்க்க வேண்டும். வஃபாத்திலிருந்து 77 வருஷத்துக்கு பின்னாடி அவர்களுடைய சடலத்தை நோண்டி மராக்காவுக்கு கொண்டு வருவதற்காக எடுக்கிறார்கள். அன்றைக்கு அல்ல, அப்போது அடக்கப்பட்டது போல் இருக்கிறது ஜனாசா. அல்லாமா ஜசூலி ரஹ்மத்துல்லாஹுடைய ஜனாசா உலகம் வியந்து பார்க்கிற பெருமக்களில் ஒருவர். மிகப்பெரிய சுல்தானாக, அரசனாக அன்றைக்கு இருந்த சுல்தான் சஅதி அஹ்மது அவர் மராகேஷில் நார்த் சைடில் ஜசூலிக்கு ஒரு மிகப்பெரிய அடக்க ஸ்தலத்தை ஏற்பாடு செய்து, நல்ல விசாலமான அடக்க ஸ்தலத்தை இன்றைக்கும் மராகேஷுக்கு செல்லுபவர்கள் அல்லாமா ஜசூலியை ஜியாரத் செய்கிறார்கள். எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? கபருடைய மண் 77 வருஷமாக கண்ணால் பார்த்து சாப்பிடலையே. நல்லா தெரிஞ்சுக்கணும். நாடி நரம்பெல்லாம், ஊன் உதிரமெல்லாம், உலகத்தில் உடலில் இரத்தம் ஓடுகிற இடமெல்லாம் பெருமானாரின் சலவாத்துகளால் நிறைந்திருக்கிற உடலை மண்ணெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீங்கள் விவாதத்திற்கு வேண்டுமானால் இதையெல்லாம் மறுத்து பேசலாம். தெளிவாக கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு நான் சொல்லுகிறேன். பலவீனமான செய்திகளை பேசல. 77 வருஷத்திற்கு பின்னால் தோண்டப்பட்ட உடல் ஒரு விம்மி அடையாமல், பழுதடையாமல், மாசுபடாமல், பழுதுபடாமல், மண் அரிக்காமல், வண்டுகள் தின்னாமல், விஷஜந்துக்களின் தீண்டுதல் இல்லாமல், மண் அரிக்காமல், பெருமானாரினுடைய மஹப்பத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத்தும் இருக்கக்கூடிய அந்த உடலை மண் தின்பதற்கு வாய்ப்பில்லை. அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு காவியத்தை உலகத்திற்கு தந்தவர்கள் என்கிற அடிப்படையில் தான் இவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்றளவும் உலகத்திலே புகழப்படுகிறார்கள். அன்பானவர்களே, அவர்களுடைய கைகளால் தௌபா செய்தவர்கள் எக்கச்சக்கமான பேர். பல்லாயிரம் பேரை தௌபா செய்ய வைத்த பெரும் மேதை அல்லாமா ஜசூலி ரஹிமகுல்லா. நான் சொல்ல வருவது, எல்லாரும் ஓத வேண்டிய, வீடுகளிலெல்லாம் ஓதப்பட வேண்டிய ஸலவாத்து காவியம் தலாயிலுல் ஹைராத் என்பது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். தலாயிலுல் ஹைராத் ஸலவாத்து காவியம். உங்களுக்கு ரிஸ்கில் பரக்கத்து வேண்டும், ஸலவாத்து தான். சவால் விட்டு சொல்லுகிறோம், உங்கள் நோய்க்கு ஆரோக்கியம் வேண்டும், ஸலவாத்து தான். தலாயிலுல் ஹைராத்தை வழக்கமாய் ஓதி வாருங்கள். வாழ்வின் வளமான பகுதிகளை எல்லா வீடும் பார்க்கும், எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான தலாயிலுல் ஹைராத் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால், அவர்களின் ஸலவாத்துகளின் பொருட்டால் அல்லாஹ் நம் ஈருலகத்திலேயும் எல்லா விதமான ஹைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.